சிவகங்கை அருகே போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது. மதகுப்பட்டியில் மன்னர் பெருமைப்படுகு முத்தரையார் சதய விழா கொண்டாடப்பட்டது. அப்போது அனுமதியின்றி விழா நடத்தப்பட்டதாக கூறி மதகுப்பட்டி போலீசார் நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி பலரை காவல் நிலையத்திற்கும் அழைத்து சென்றதாக தெரிகிறது. காவல்துறை ஆய்வாளர் இழிவாக பேசியதாக கூறி குறிப்பிட்ட சமூகத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் மீது சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டனர். அரசு பேருந்தையும் அடித்து நொறுக்கினர். இதனால் போலீசார் அவர்களை தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விரட்டினர். வாடத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் மறியலில் ஈடுபட்ட மக்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். இந்த மோதலில் டிஎஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ்ஐ செழியன், தலைமை காவலர் வீரபாடு உள்ளிட்ட போலீசார் 8 பேர் காயமடைந்தனர். வன்முறையில் 50 இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு ஆங்காங்கே கிடந்தன. கல் உருட்டுக்கட்டைகள் சிதறி கிடந்ததால் அந்த பகுதியை போர்க்களமாக காட்சியளித்தது. பதற்றம் நிலவுவதால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.